பௌர்ணமி தின பூஜை முறைகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு தெரியுமா? பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். இந்த சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும். அம்மன் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிப்பதன் மூலமும் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபட்டும் அருள் பெறலாம். பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும். சத்யநாராயணன் பூஜை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற அனைத்து வித நன்மைகளும் பயக்கும். பௌர்ணமி பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்கவும். வீட்டில் பூஜை அறையில் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து நிவேதனம் படைத்து விளக்கேற்றி பூஜையை தொடங்கலாம். பின்னர் தூபம், கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்யவும். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பூஜை செய்தால் நாம் நினைத்தது நடக்கும். கடவுளின் அனுகிரகம் கிட்டும். அதேபோல் பௌர்ணமி அன்று சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது நல்லது. வீட்டின் வெளியே சந்திரன் தெரியும் இடத்தில் நம்மிடம் வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம். அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் உள்ள மல்லிகை பூ, வெள்ளை தாமரை ஆகியவற்றை பூஜைக்கு பயன்படுத்தலாம். முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. இந்த நன்னாளில் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் சென்று வழிபட்டு வருவது நன்மைகளை வழங்கும் மற்றும் சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை.